ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சவால் விட்டு சொல்கிறேன். இப்போது என் பாதம் தொட்டு வணங்கிய உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயமாக உனக்காக உன் கைகளில் வந்து சேரும். இது நாள் வரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்களை என்கிட்ட கேட்டிருக்க. நான் அதை உனக்கு கொடுக்க வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை யார் மூலமாகவாவது வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீ பெற முடியாமல் நிறைய முறை தவற விட்டுருக்க. அதனால தான் இந்த முறை என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் உனக்கு கிடைச்சே ஆகணும். நீ எதிர்பார்த்தது எந்த தங்குதடையும் இல்லாமல் உன்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காகவே என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். ஏன்னா என் பாதம் தொட்ட மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைச்சிரும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா நீ விரும்பக்கூடிய வெற்றிக்கு உன்னிடம் வந்து சேர்வதற்காக நிறைய நீ கடின உழைப்பை போடணும். கடின உழைப்பும் பொறுமையும் தான் உனக்கான விஷயங்களை வெற்றியை கொடுக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சும்மாவே ஆசைப்பட்டுட்டு ஒரு மூலையில் உக்காந்துருந்தா தேவைப்படுறதெல்லாம் வந்து கிடைச்சிருமா? அதற்காக நீ வேலை செய்யும்போது, அதற்காக களத்தில் இறங்கி முயற்சி செய்யும் போது தானே உன் விருப்பங்கள் நிறைவேறும். அப்படிதான் இத்தனை நாளாக உனக்கான நல்லதை நடத்துவதற்காக என்னிடம் ஏங்கி எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த இந்த வராகி அம்மா நானும் இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக உனக்கான நல்லதையும் நீ ஆசைப்பட்டதையும் கொடுப்பதற்காக என் பாதத்தை தொட சொன்னேன். போராடாமல் கஷ்டப்படாமல் கிடைச்சது எதுவும் கைகளில் நிலைக்காது. ஆனால் நீ இப்போ கஷ்டப்பட்டு போராடி உன் வாழ்க்கையில் பெறப்போகிறாய் அல்லவா இந்த வெற்றி. இந்த வெற்றி தான் உண்மையான மகிழ்ச்சியாக உனக்கு துணையாக இருக்க போது. நீயும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்குமே செல்லவே. எப்போவுமே எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, அது தேவைக்கு வாங்கி தான் ஆகணுமா இல்லை ஆசைக்காக வாங்குறோமான்ற தெளிவோடு இரு. தேவைக்கா ஆசைக்கான்ற தெளிவு வந்துட்டாலே உன் வாழ்வில் சிக்கனம் தானாக வந்துவிடும் அல்லவா. ஒரே அடியா மலையோட உச்சிக்கு ஏறிடலான்னு ஆசைப்பட்டினா அது முடியாத காரியம். ஏன்னா கடகடன்னு விறுவிறுன்னு ஒரே அடியாக உச்சிக்கு ஏற முடியாது தானே. கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நிதானமாக நடந்து பார்த்து கடந்து போனால் மட்டும்தான் மலையின் உச்சிக்கு போய் சேர முடியும். அதே போல தான் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவதற்கு முன்பாக சில பல தடைகளும் கஷ்டங்களும் வரும். ஆனால் நீ சரியாக திட்டம் போட்டு நிதானமாக பொறுமையாக கடந்து செல்லும்போது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி கட்டமாக நடந்து முடிஞ்சிடும். இந்த வெற்றி தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கும் கூட்டிகிட்டு போகுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லவே. எந்த முயற்சியுமே பாதியில் விட்டுடாத. துணிந்து போராடும் போதுதான் வெற்றி உன் பெயரில் எழுதப்படும். நிதானத்தை எப்போவுமே உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு நீ படிப்படியாக முன்னேறி போகும்போது உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொட்டுடுவ. நேத்தை விட இன்னைக்கு நீ ஒருபடியாவது முன்னேறி போகும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நான் செய்கிறேன். வெற்றிக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் தானே. நம்பிக்கையோட என் பாதத்தை தொட்டு வணங்கிய நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையோட காத்திருந்தாலே நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. நீ கலங்கும்படி நான் சும்மா வேடிக்கை பார்ப்பேனா? உன் மனசு கலக்கம் அடையுதுன்னு தெரிஞ்சாலே வேகமாக உன் கண் முன்னால் வந்து நிற்கக்கூடிய தாயாக அல்லவா நான் இருக்கேன். பெத்த குழந்தை அழுகும்போது பெற்ற தாய் எப்படி மனதார நிம்மதியாக வாழ முடியும்? அப்படிதான் என்னால் படைக்கப்பட்ட என் உயிர் பிள்ளையான நீ கலங்கும்போது என்னால் அமைதியாக பொறுமையாக இருக்க முடியாது. நாள்தோறும் என்னை வணங்கக்கூடிய உன்னை நான் எப்படி சுலபமாக கைவிடுவேன்? இதோ உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட நான் நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு தரப்போறேன். இனிமே நீ கலக்கம் அடையவே வேண்டாம். நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்குவேன் செல்லவே. வாழ்க்கையில் பல தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே உன்னை தைரியமான பலமான வலிமையுள்ள ஆளாக மாற்றத்தான் போகுது. நீ பார வழியில் பார்க்கக்கூடிய மனிதர்களால் உனக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவதிகளும் துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே உன் நம்பிக்கையை சோதிச்சாலும் அதை தாண்டி நீ உண்மையான வழியை பெறுவாய். உன் வாழ்க்கைக்கான நல்வழியை காட்டதானே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வாழ்க்கையில் சாதிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயித்தவங்களும் சாதித்தவங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தானே அதை பெற்றிருக்கிறார்கள்.
நீயும் மன உறுதியோட கடின முயற்சியோட செஞ்சு போராடும்போது உன் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய செயல்களால நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. இனி எதுக்காகவுமே நீ கலங்கக்கூடாது. நீ நிற்கதியாக நிற்கும்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வேணும்னா உன்னை விட்டு விலகி போகலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத ஒரே உறவாக இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே தான் இருக்கேன். எப்போதும் எவ்விடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போ நீ தனிமையில் இருக்கோமே நினச்சி தவிக்காத. உனக்காக உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ கவலைப்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை தர்றேன். பிரச்சனைகள் முத்தி போகுதுன்னா நான் உனக்கு நல்ல முடிவை தர்றேன்னு புரிஞ்சுக்கோ. நிறைவான மன நிம்மதி உனக்கு அருளுவதற்கு நான் தயாராக காத்திருக்கேன் என் தங்கமே. நீ உட்காந்து பேசினா தீராத பிரச்சனைகள்னு இங்கு எதுவுமே இல்லை. ஆனால் என்ன, உட்காந்து பேசுறதுக்கு உனக்கு மனசும் இல்லை, உங்களுக்குள்ள பொறுமையும் இல்லை. முதல்ல நீ யார் கூட சண்டை போட்டாலும் அல்லது யார் உன்னை பகைச்சிக்கிட்டாலும் அந்த பிரச்சனையை பேசி தீர்க்க பழகு. இங்கு பல பேருடைய வாழ்க்கை வீண் பிடிவாதத்தாலும் வரட்டு கௌரவத்தாலும் தான் அழிஞ்சு போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடு என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன் மனசை காயப்படுத்தியவங்களுமே பார்த்து வியக்கும்படி நீ உயரப்போற. உன் துயரத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகியம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒருபோதுமே உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்லமே. என்னை தேடி நீ வரலைனாலும் நான் தினமும் உன்னை தேடி வந்துக்கிட்டு தானே இருக்கேன். அது மட்டுமல்ல, நீ நடந்து போகும் பாதையிலையும் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்திலும் உன் கூடவே இருந்து நான் உனக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாம உன் லட்சியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேற தயாராகு. இந்த வருஷம் நிச்சயமா நீ நினைச்சது நல்லபடியாக நடக்கும். உன் லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும். இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்து கிடைக்காத விஷயமெல்லாம் இந்த முறை நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரணுங்கிறதுக்காக தான் இப்போது என் பாதம் தொட்டு ஆசீர்வாதத்தை பெறச் சொன்னேன் என் செல்லமே. நீ எப்போதுமே நேர்மறை எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. உனது எண்ணங்களையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோட உன் கடமைகளை நீ செய்யும்போது நீ எதிர்பார்த்த அளவுக்கும் அதிகமாகவே உன் விருப்பங்கள் நிறைவேறும். நீ ஆசைப்பட்டது போல அற்புதமான வாழ்க்கையை அழகாக வாழணும்னு நினச்சினா சேமிக்கும் பழக்கத்தை வச்சுக்கோ. செலவுங்கிறது எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எவ்வளவு வரவு வந்தாலும் அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து சேமிக்கும் பழக்கத்தை வச்சுக்கிட்டினா அது உன்னை செழுமையாக வாழ வழிவகுக்கும். ஒரு பெத்த தாயாக நான் இருந்து உனக்கு சேமிக்கும் பழக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் பொறுப்பும் எனக்கு இருக்குது தானே. அதே போல யாராவது உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு திரும்ப பதிலுக்கு நல்லது செய்யணுன்ற அந்த நன்றி உணர்ச்சி எப்போதுமே உன் மனசுல இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் என்னால் செய்ய முடியும். நன்றி உணர்வும் விசுவாசமும் மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய இயல்பான குணம் அல்லவா? இப்போது உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் போய் நீ கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டு பின்னோக்கி போகக்கூடாது. கடந்த கால ஏமாற்றங்களை எல்லாம் கடந்து வந்து இனி எதிர்காலத்தில் என்ன நடக்கணுமோ அதற்கான வேலைகளை செய். உன் மனசில் நம்பிக்கைங்கிற ஒளி இருந்தால்தானே அந்த ஒளியின் மூலமாக உன் வாழ்க்கையினை வழிகாட்டுவதாக நான் அமைக்க முடியும். உன் குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக சிறப்பாக நிம்மதியாக வாழும்படி நல்ல விஷயங்களையும் நன்மையான நிகழ்வுகளையும் நான் நடத்தி தர்றேன். உன் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன் சொந்த பந்தங்களுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவும் பிரச்சனையும் மனஸ்தாபமும் மனக்கஷ்டமும் வருத்தமும் வேதனைகளும் எல்லாமே நீங்கி குடும்பத்தோடு ஒற்றுமையாக நீங்கள் சந்தோஷ பயணம் போவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை வச்சுக்கிட்டாலே போதும். உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய் உன் உடம்புல இருக்க நோய் நொடி பிரச்சனை மனசு வருத்தம் எல்லாம் சரியாகி உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியத்தோடும் நீ நிம்மதியாக வாழுவாய் என் செல்லமே. உண்மை இல்லாத கெட்ட மனிதர்களோட ஒட்டி உறவாடி ஒதுங்கி இருப்பதை விட தேவையே இல்லைன்னு அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்பது தான் நல்லது. ஏன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உனக்கு தெரியுது.
ஆனால் அவங்கள விட்டு விலகவும் முடியாமல், அவங்க கூட சேர்ந்து பழகவும் முடியாமல் எதுக்காக தவிக்கிற? ஒருத்தவங்க நல்லவங்களா இருந்தால் அவங்க கூட பேசலாம், பழகலாம். இல்லை, அவங்க மனசு சரியில்லை, அவங்க குணம் சரியில்லை, அவங்க செயல்கள் சரியில்லை, அவங்க சிந்தனை எண்ணம் சரியில்லைன்ற போது அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்பது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. இத்தனை நாள் நீ கற்றுக்கிட்ட தோல்விங்கிற பாடத்தின் மூலமாக தான் இப்போது உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்து நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதித்து நான் வெற்றியை தருவேன்.